Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. படுகநாதன் சார், அஸ்வினை பொறுத்தவரையில அஸ்வினுடைய ரசிகர்களுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட்ல மட்டும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்ப அதுவும் முடிஞ்சிருக்கு. அஸ்வினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இதுவரையும் அவர் கிட்டத்தட்ட கிரிக்கெட்டுடைய எல்லா ஃபார்மேட்ல இருந்துமே ஓய்வு எடுத்து போயிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா அஸ்வின் இந்தியன் டீமுக்குள்ள வந்ததே ஐபிஎல் மூலமா தான். 2009 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அறிமுகமானாரு, மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக அறிமுகமானாரு. அன்னையிலேருந்து கடைசியா லாஸ்ட் சீசன் 2025 சீசன் வரைக்கும் கடைசி போட்டியும் சிஎஸ்கேக்காக தான் ஆடினாரு. ஸோ அவர் கரெக்ட் எல்லா ஃபார்மேட்ல ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. இதுல மட்டும் கண்டினியூ பண்ணாரு இருந்தாரு. பட் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த 2 சீசனா ஐபிஎல்ல பெருசா இல்லை. அதனாலதான் அவர் அதை யோசிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர், அவருக்கு தெரியும் அவர் பர்ஃபார்மன்ஸ் டிட்டீரியேட் ஆனா நம்ம விளையாடுறதுக்கு தப்புன்னு அவரே முடிவு எடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் தோனி கீழே வந்தார். தோனி எப்படி அதிரடியா முடிவு எடுத்தாரோ அதே மாதிரி தான் இவரும் முடிவு எடுத்திருக்காரு. எப்படி டெஸ்ட் போட்டியில இருந்து பர்ஃபார்மன்ஸ் ரிட்டையர்ட் ஆகணும்னு இமீடியட்டா ஆஸ்திரேலியா டூர்ல பாதிலேயே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி தான் இப்பவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்ப விட்டீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து அவரை வெளியிடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால அவர் யோசிச்சிருக்கலாம், அவரோட கடைசி மேட்ச் சிஎஸ்கேயோடய இருக்கட்டும் கூடயும் அவர் பிளான் பண்ணிருக்கலாம். கடைசி மேட்சும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்திலே இருக்கட்டும் கூடியும் பிளான் பண்ணிருக்கலாம். அது நல்ல முடிவு தான் நினைக்கிறேன். அவருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடணும். 35-36 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் இது நல்ல முடிவு தான் சார். அது மட்டும் இல்லாம அவருக்கு சிஎஸ்கே உடையான பாண்ட் ரொம்பவே அதிகமா இருந்தது. அவர் மற்ற பிரான்சைஸ்ல விளையாடும் போது கூட சிஎஸ்கேக்கு தான் தன்னுடைய கடைசி டேஸ்ல விளையாடணும்ன்றத மறைமுகமா நிறைய இடத்துல நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் ஒரு சிஎஸ்கே பிளேயராகவே ரிட்டையர்ட் ஆகுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா அவர் சென்னை பேஸ்டு பிளேயர், பிளஸ் அவரோட அறிமுகமானதும் சிஎஸ்கே. அதுல சிஎஸ்கேல முதல் 5 வருஷம் சிஎஸ்கேக்கு தான் விளையாடினாரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்துட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ்னால அவரை வாங்க முடியல, அதுதான் உண்மை. சிஎஸ்கே வாண்ட்ஸ் டு ரிட்டர்னிங், பட் அதான் அவரை வாங்க முடியல. பல டீமுக்கு அவர் போனாரு. கடைசியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை வாங்கினாங்க. பட் இதுக்கு மேல அவரை தக்க வைக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும். சிஎஸ்கே லாஸ்ட் 2 சீசனா சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் இந்த சிஎஸ்கேயோட நம்ம ரிட்டையர் ஆகலான்ற முடிவு எடுத்துருப்பார். எப்படியும் அவர் இந்த சீசன்ல அடுத்த சீசன் ரிட்டையர் ஆகலான்ற பிளான்ல இருந்திருப்பாரு. ஏன்னா இன்டர்நேஷனல் இருந்து ஓய்வு பெற்றதுனால அவர் அந்த பிளானை பண்ணிருப்பாரு. அதனாலதான் இந்த முடிவை முன்னாடியே எடுத்திருக்காரு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.